நம்ம உடம்புல வந்து அந்த கால்சியம் சேனல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிறனால, அப்நார்மலாக ஆக்டிவேட் ஆகிறனால கரண்ட் வந்து தலாமஸ்லேருந்து மூளையோட மேற்பரப்புக்கு போய் அங்கேருந்து சோடியம் சேனல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு வழியாக உடம்புல ஃபுல்லாக, அதாவது மூளையிலேருந்து தண்டுவடத்துக்கு இறங்குறனால நம்ம உடம்பு ஃபுல்லாக பாதிக்கப்படுறது இல்லையா? இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு சீசர். அதாவது கை, கால், நாக்கை கடிச்சிக்கிறது, நாக்கில் ரத்தம் வர்றது, யூரின் மோஷன் போகிறது, அதே மாதிரி மயக்கம் போடுறது, இது எல்லாமே வந்து இருக்கிறது வந்து ஜென்ரலைஸ்டு சீசர். ஃபோக்கல் சீசர் அப்படின்னா நம்ம மூளையில் வந்து நரம்புகளுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. நரம்புகளை தவிர வேறு ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா இரத்த கசிவு, இல்லை மூளையில் அடைப்பு வர்றனால மூளை வீக்கமாகிறது, இல்லை மூளையில் இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த ஏவி மால்ஃபார்மேஷன், வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் சொல்லுவோம், இல்லைன்னா இன்ஃபெக்ஷன், இந்த நியூரோசிஸ்டிசெர்கோசிஸ், இல்லை பாக்டீரியல் அதாவது கிருமி தொற்று மூளைக்குள்ளே போச்சுன்னா, இல்லை அடிபட்டு அவங்களுக்கு வந்து மூளையில் இரத்த கசிவாகுது, இல்லை பக்கவாதத்தினால மூளையில் இரத்த கசிவாகுது,